Hi, welcome you to Learn English. லாஸ்ட் வீடியோவில் இந்த எக்ஸசைஸ் பண்ணோம். அதாவது திஸ் ஃப்ளவர் இஸ் பியூட்டி. அதாவது இந்த மலர் அழகாக இருக்கிறது. இதில் ஒரு தப்பு இருக்குது. அதாவது பியூட்டி அப்படிங்கிறது நவுன் ஃபார்ம், பியூட்டிஃபுல் அப்படிங்கிறது தான் அட்ஜெக்டிவ். ஸோ திஸ் ஃப்ளவர் இஸ் பியூட்டிஃபுல், இதுதான் கரெக்டான சென்டென்ஸ். இப்போ எனக்கு இந்த மலரின் அழகு பிடிக்கிறது. இந்த வாக்கியத்தில் பியூட்டி அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுறோம், அதாவது நவுனாக யூஸ் பண்ணுறோம். அந்த சென்டென்ஸ் எப்படி வருது பாருங்களேன். ஐ லைக் த பியூட்டி ஆஃப் திஸ் ஃப்ளவர். ஸோ ஒரு வேர்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த வேர்டு அட்ஜெக்டிவா, நவுனா, வேர்பா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். திஸ் ரோட் இஸ் டேஞ்சர். இந்த சாலை ஆபத்தானது. இதில் என்ன மிஸ்டேக் இருக்குது? டேஞ்சர் அப்படின்னு வரக்கூடாது, டேஞ்சரஸ் அப்படின்னு அட்ஜெக்டிவில் இருக்கணும். ஓகே, அப்போ அந்த டேஞ்சர் அப்படிங்கிற நவுன் ஃபார்மை எப்படி யூஸ் பண்ணுறது? கீழே இருக்கிற வாக்கியத்தை பாருங்கள். இதை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஒரு ஆபத்துக்குறியை பார்த்தேன். டேஞ்சர் சைன். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஆபத்துக்குறியை பார்த்தேன். ஸோ பார்த்துட்டேன், நடந்து முடிஞ்சிருச்சு அந்த செயல். அப்போ சிம்பிள் பாஸ்டன்ஸ். ஐ சா எ டேஞ்சர் சைன். சியோட பாஸ்டன்ஸ் சா. இப்போ லாஸ்ட் வீடியோவில் பார்த்தது பி கேர் ஒயில் டிரைவிங் ஏ கார். கார் ஓட்டும்போது கவனமாக இரு. இதில் கேர் அப்படிங்கிறதுக்கு பதிலாக கேர்ஃபுல் அப்படின்னு வரணும். பி கேர்ஃபுல் ஒயில் டிரைவிங் ஏ கார். இதுதான் கரெக்டான சென்டென்ஸ். இப்போ அந்த கேர் அப்படிங்கிற வார்த்தையை எப்படி யூஸ் பண்ணுவீங்க? உங்களின் உடல் நலத்தை கவனித்துக் கொள்ளவும். இந்த சென்டென்ஸை டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப கேஷுவலாக நம்ம பார்க்குற சென்டென்ஸ் தான். டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். இந்த இடத்துல கேர் அப்படிங்கிறது நவுன் ஃபார்ம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். த கிளாஸ் ரூம் பிகேம் சைலன்ஸ். அந்த வகுப்பறை அமைதியாக மாறியது. பிகேம் சைலன்ஸ். சைலன்ஸ் வரக்கூடாது, சைலண்ட் அப்படின்னு அட்ஜெக்டிவ் ஃபார்மில் வரணும். த கிளாஸ் ரூம் பிகேம் சைலண்ட். அப்போ அந்த சைலன்ஸ் அப்படிங்கிற வார்த்தை நவுன் ஃபார்ம். அந்த நவுனை நம்ம யூஸ் பண்ணுவோமா? அமைதியை கடைப்பிடிக்கவும் எப்படி சொல்லுவீங்க இங்கிலீஷில்? நிறைய இடங்களில் பார்த்துருப்போம். முக்கியமாக ஹாஸ்பிட்டல்ஸில் பார்த்துருப்போம். கீப் சைலன்ஸ். லைப்ரரியில் பார்த்துருப்போம். கீப் சைலன்ஸ் அப்படின்னா அமைதியை கடைப்பிடிக்கவும். திஸ் என்ஜின் இஸ் பவர். இந்த என்ஜின் சக்தி வாய்ந்தது. அந்த பவர் அப்படிங்கிற வார்த்தை வரக்கூடாது, பவர்ஃபுல் அப்படின்னு வரணும். திஸ் என்ஜின் இஸ் பவர்ஃபுல். பவர் அப்படிங்கிற நவுன் ஃபார்மை எப்படி யூஸ் பண்ணுறது? கீழே இருக்கிற தமிழ் வாக்கியத்தை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணுங்கள். என்ஜின் சக்தி நன்றாக இருக்கிறது. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். என்ஜின் பவர் இஸ் குட். ரெண்டு சென்டென்ஸுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸை நல்லா நோட் பண்ணி பாருங்கள். திஸ் என்ஜின் இஸ் பவர்ஃபுல், என்ஜின் பவர் இஸ் குட். திஸ் புக் இஸ் இன்ட்ரெஸ்ட் டு ரீட். இந்த புத்தகம் படிக்க விருப்பமானதாக இருக்கிறது. இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலாக இன்ட்ரெஸ்டிங் வரணும். லாஸ்ட் வீடியோவில் பார்த்துட்டோம். திஸ் புக் இஸ் இன்ட்ரெஸ்டிங் டு ரீட். எனக்கு எந்த விருப்பமும் இல்லை. இந்த இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற நவுன் ஃபார்மை நம்ம இந்த சென்டென்ஸில் யூஸ் பண்ண போகிறோம். இதை டிரான்ஸ்லேட் பண்ணுங்கள். எனக்கு எந்த விருப்பமும் இல்லை. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு டிரான்ஸ்லேட் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளான சென்டென்ஸ். ஐ டோன்ட் ஹாவ் எனி இன்ட்ரெஸ்ட். எனக்கு எந்த விருப்பமும் இல்லை. ஐ டோன்ட் ஹாவ் எனி இன்ட்ரெஸ்ட். வி ஆர் ஹாப்பினஸ் ஆல்வேஸ். நாங்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். வி ஆர் ஹாப்பினஸ் ஆல்வேஸ். ஹாப்பினஸ் அப்படிங்கிறது நவுன் ஃபார்ம். ஸோ ஹாப்பி அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ். அதான் கரெக்ட். வி ஆர் ஹாப்பி ஆல்வேஸ். இப்போ அந்த ஹாப்பினஸை யூஸ் பண்ணுவோமா? நான் அவர் மகிழ்ச்சியை பார்க்கிறேன். இந்த சென்டென்ஸை டிரான்ஸ்லேட் பண்ணுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு. ஐ see his happiness. நான் அவர் மகிழ்ச்சியை பார்க்கிறேன். I see his happiness. Happiness is a noun. Happy is an adjective. The market is noise. அந்த சந்தை இரைச்சலாக இருக்கிறது. நாய்ஸ் அப்படின்னா சத்தம், நவுன் ஃபார்ம். நாய்ஸி அப்படின்னா தான் அட்ஜெக்டிவ். அதாவது மார்க்கெட் அப்படிங்கிறது நவுன் ஃபார்ம். இந்த நவுனை எக்ஸ்பிளைன் பண்ணுற வார்த்தை அட்ஜெக்டிவ். ஓகே, மார்க்கெட் எப்படி இருக்குது? ரொம்ப சத்தமாக இரைச்சலாக இருக்குது. அப்போ அந்த சத்தம் அப்படிங்கிற வார்த்தை, நாய்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவோமா? அந்த சத்தத்தை என்னால் கேட்க முடிகிறது. இந்த முடிகிறது அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலாக முடியும் அப்படின்னு நீங்கள் திருத்தி வாச்சிக்கோங்க. அந்த சத்தத்தை என்னால் கேட்க முடியும். இதை நீங்கள் இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிட்டு. ஸோ முடிகிறது அப்படிங்கிறதுக்கு பதிலாக முடியும் அப்படின்னு திருத்தி வாச்சிக்கோங்க. அந்த சத்தத்தை என்னால் கேட்க முடியும். ஐ கேன் ஹியர் த நாய்ஸ். கேன் அப்படின்னா முடியும். முடிந்தது அப்படின்னா நடந்து முடிஞ்சிருச்சு.
ஸோ முடிந்தது அப்படின்னா ஐ குட். கேனோட பாஸ்டன்ஸ் குட். முடிகிறது அப்படிங்கிறதுக்கும் கேன் தான் வரும். ஸோ உங்களுக்கு புரியறதுக்காக நான் முடியும் அப்படின்னு சொன்னேன். ஐ ஆம் சக்ஸஸ் இன் மை லைஃப். நான் எனது வாழ்க்கையில் வெற்றியாளராக இருக்கிறேன். சக்ஸஸ் அப்படிங்கிறது நவுன் ஃபார்ம். ஸோ இந்த இடத்துல சக்ஸஸ்ஃபுல் அப்படிங்கிற அட்ஜெக்டிவ் தான் வரணும். ஐ ஆம் சக்ஸஸ்ஃபுல் இன் மை லைஃப். இப்போ அந்த சக்ஸஸ் அப்படிங்கிற நவுன் ஃபார்மை யூஸ் பண்ணுவோம். இந்த வெற்றி உங்களுடையது. இந்த சென்டென்ஸில் வெற்றி அப்படிங்கிறது சக்ஸஸ். இந்த சென்டென்ஸ் எப்படி சொல்கிறது இங்கிலீஷில்? திஸ் சக்ஸஸ் இஸ் யுவர்ஸ். இல்லைன்னா த சக்ஸஸ் இஸ் யுவர்ஸ். அதாவது இந்த வெற்றி உங்களுடையது. ஆர் டீச்சர் இஸ் கைண்ட்னஸ். எங்களது ஆசிரியர் அன்பாக இருக்கிறார். கைண்ட்னஸ் அப்படிங்கிறது நவுன் ஃபார்ம். அன்பு அப்படின்னு அர்த்தம். அன்பாக அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ். ஓகே, ஸோ அவர் டீச்சர் இஸ் கைண்ட். உங்களுடைய அன்பை காண்பிக்கவும். இது எப்படி சொல்கிறது இங்கிலீஷில்? காண்பிக்கிறதுக்கு ஷோ வேர்பு. உங்களுடைய அன்பு யுவர் கைண்ட்னஸ். ஷோ யுவர் கைண்ட்னஸ். இப்போ ஆர் நெய்பர்ஸ் ஆர் ஃப்ரெண்ட். நெய்பர்ஸ் அப்படின்னா பக்கத்து வீட்டுக்காரர்கள், அண்டை வீட்டுக்காரர்கள். எங்களது பக்கத்து வீட்டுக்காரர்கள் நண்பர்களாக இருக்கிறார்கள். ஆர் நெய்பர்ஸ் ஆர் ஃப்ரெண்ட்லி அப்படி தான் வரணும். ஓகே, ஃப்ரெண்ட்லின்னா நண்பர்களாக இருக்கிறார்கள். அப்போ அந்த ஃப்ரெண்ட் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவோமா? ரொம்ப கேஷுவலான வார்த்தை தான். ஈஸியாக சென்டென்சஸில் யூஸ் பண்ணுவீங்க. அவர் எனது நண்பர், அவர்கள் எனது நண்பர்கள். சிங்குலர் ப்ளூரல். ஓகே, இந்த 2 சென்டென்சஸையும் கமெண்ட்டில் டைப் பண்ணி அனுப்புங்க. அடுத்தடுத்த வீடியோஸில் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.